ஆமாம் 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 ஆமாம். சரி அது பிளான் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. துபாயில் ஷூட்டு, துபாயில் போட்டுக்கலாம். துபாய் தானே, துபாய் நமக்கு ஓகே தான். ஏய் இங்கடா பண்ணிருக்க, ஒரு நிமிஷம். நீ மலேசியா சேர்த்து கன்ஃபார்ம் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷூட்டுக்கு கண்டென்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஷூட்டு கண்டென்ட் எடுத்துட்டு இருக்கியா? நான் அவன் மழை பெஞ்சிருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். நான் ஷூட்டு கண்டென்ட் எடுத்து. சரி வா ஸ்டூடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டூடியோக்குள்ளயா? இந்த கேமரா செட் பண்ணியாச்சு, இங்கே தான் போங்க. சொல்லுங்க என்ன பிராங்கா? பிராங்க் இல்ல, நிஜமாவே இங்க தான் ஷூட். நடுத்தருக்கு வருவோன்னு தெரியும், அதுக்கு இவ்வளவு சீக்கிரமாவா? ஆபீஸ்க்குள்ள தானே இருக்கும், சும்மா ஒரு சேஞ்ச் அவ்வளவுதான். சேஞ்சுக்காகவா? அந்த வெல்கம் மட்டும் அது ஒண்ணுதான் இப்போ குறைச்சி இருக்குது நமக்கு. சரி ஓகே. ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். அதாகப்பட்டது மக்களே, நீங்க வந்து பார்க்கலாம் என்னடா இப்பெல்லாம் வீடியோ போடுறோன்னு. நாங்க டெடிகேட்டடா இருக்கோன்றத நாங்க காட்டுறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த பெங்கால் புயல் வந்து வந்த விஷயத்த பேசுங்க. இல்லப்பா, புயல் வந்ததால நம்மளால வந்து வீடியோ ஸ்டுடியோல நம்மளோட பயங்கரமா பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம கண்டென்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம். அவ்வளவுதான் சொல்லிட்டு இப்போ எங்க ஊர் கிருஷ்ணகிரி அடிச்சிட்டு இருக்கான். கிருஷ்ணகிரி அடிச்சிட்டு இருக்கு. டேய் சென்னை மக்களை பத்தி பேச கிருஷ்ணகிரி இதுக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு. அப்படியா? சரி சரி, அங்க இருக்கவங்க எல்லாரும் நல்லா சேஃபா இருக்கட்டும். இது நடக்கும் உங்களுக்கு இயல்பு. நான் தான் சொன்னேன்ல, இது அங்க ஆபீஸ் என்ட்ரன்ஸ் விளாகா காட்டிடலாமா? விளாகா பண்ணிடலாமா நம்ம வீடியோக்குள்ள வாங்க? சரி ஓகே. ஸோ ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாவுக்கான வார்ம் அப் மேட்ச் போச்சு, பிங்க் பால் டெஸ்ட். ஸோ அதுல வந்து இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாங்க. இது பார்க்கும்போது கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் வந்து இது பிராக்டிஸ் மேட்ச், அதை தான் இப்போ சொல்றேன். அந்த மேட்ச் கரெக்டா மேட்ச் பிரைம் மினிஸ்டர் 11 யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க அடிச்சுட்டு இப்போ பேசிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல. இதுல வந்து கில் வந்து ஒரு 50க்கு மேல அடிச்சாரு. கேஎல் ராகுல் நல்லா ஆடினாரு. ஸோ எல்லாருமே நல்லா ஃபார்முக்கு வந்ததை பார்க்க. சாம் கான்ஸ்டாஸ்னு ஒரு பிளேயர் செஞ்சுரி அடிச்சாரு, அதுவும் இந்தியாவோட மெயின் பவுலர்ஸ்க்கு எதிராக நல்லா ஆடி இருந்தாரு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அவங்க ஏன் மெக்ஸ்மினியை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஓப்பனிங்னு தெரியல. இவர் வந்து பயங்கரமாவே ஓப்பனிங் ஆடி இருக்காரு, இந்தியா ஏக்காவும் நல்லா பண்ணிருக்காரு, அவரை கொண்டு வரலாம். சிம்பிள் தம்பி. இப்ப வந்து சுப்மன் கில் ஏன் ஓப்பனிங் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க? அந்த மாதிரி தான். அது ஒரு அரசியல், அங்க ஒரு அரசியல். அங்கெல்லாம் அரசியல் கிடையாது. தெரிஞ்சு செகண்ட் மேட்ச் கான்ஸ்டாஸ் உள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்ப இந்தியாவில் அரசியல் இருக்குன்ற இல்லன்னு சொல்லலையா? ஓகே சரி, ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ எஸ், அதனால வந்து இந்தியா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஏற்கனவே ஒரு டெஸ்ட் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ செகண்ட் டெஸ்ட் கண்டிப்பா நமக்கான டெஸ்ட்டாக தான் அமைய போகுது. பட் இது வந்து பிங்க் பால் டெஸ்ட், அதாவது டே நைட் டெஸ்ட் மேட்ச் அடிலைட்ல நடக்க போகுது. 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பா இந்த போட்டி ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பிங்க் பால் டெஸ்ட்ல வந்து மோத போறாங்க இந்தியா ஆஸ்திரேலியா. ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவோட ஆதிக்கம் நல்லாவே இருந்திருக்கு. பரவாயில்ல. ஆனா விராட் கோலி பிங்க் பாலை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர் தான். நல்லா ஆடி இருக்காரு. ஆடவே வரல, அதனால அது எங்க ஆளுக்கு தெரிஞ்சிச்சு எதுக்கு பிராக்டிஸ்லாம். ஆமா, நல்லா ஆடிட்டு இருந்த கேஎல் ராகுல் ரோஹித் வந்தாரு. அது எதுக்கு? அது சும்மா அவர் இப்ப ஃபார்முக்கு வரணும் இல்ல, இது சாக்கா வச்சு. அது சும்மா, இது சும்மா ட்ரெய்லர். நிதிஷ்குமார் ரெட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருந்துச்சு. கில்லோட இன்னிங்ஸுமே நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இன்ஜுரியில இருந்து மீண்டு வந்துட்டாரு. சோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இந்தியன் டீம்ல பார்க்க நல்லா இருந்துச்சு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா வந்து ஒரு ஓவர்ல 2 விக்கெட், அடுத்த ஓவர்ல 2 விக்கெட், மொத்தமா வந்து 4 விக்கெட் கிட்ட இருந்தாரு. எனக்கு என்ன இப்பனா கில்லோட ஃபார்ம் நல்லா இருக்கு. இந்த ஃபார்ம் வந்து திரும்ப வந்து இல்லடா, அவர் போனாலே எனக்கு பிரச்சனை இல்ல, போனாலே நல்லதுதான் கிடையாது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவர் இல்லாம ஜெயிச்சோம். 2வது டெஸ்ட் பாரு, அவரோட இன்னும் நல்லா ஜெயிக்கலாம். ஒரு செஞ்சுரி போடலாம். சரி ஓகே, 2வது அப்டேட் இல்லவா? சையத் முஸ்தாக் அலி டிராஃபி நடந்துட்டு இருக்கு. அது வந்து கேரளா வந்து செமையா வின் பண்ணியிருந்தாங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. பட் ஒரு பக்கம் தமிழ்நாடு வந்து கர்நாடகா அது தேவையில்லாது. தமிழ்நாடு ஆரம்பத்துல செமையா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் போக போக பெருசா அடியும் வாங்கிட்டு இருக்காங்க. போற போக்க பார்த்தா தமிழ்நாடு வந்து அந்த பிளே ஆஃப்குள்ள இருக்குமான்றதே எனக்கு தெரியல. கிடையாதுங்க, நாக் அவுட் தான். அதுக்குள்ள இருக்குமானே தெரியலையே. நாக் அவுட் ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. வெளியே போயிடுவோம் நாங்க. இல்ல, நல்ல டீம், நல்ல பர்ஃபார்மன்ஸ், பட் வரமாட்டேங்குது, வின்னு மட்டும் அப்படிங்கறத டிசப்பாயின்மென்டான விஷயம். ஷாருக் கான் வேலைக்கு ஆகாது. சரி, இந்த பேட்மிண்டன் நியூஸ்க்குள்ள வாப்பா. பேட்மிண்டன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சையத் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கேன். அதுல நம்ம லக்ஷயா சென் வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சம்பவம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். அதாவது ஒலிம்பிக் எல்லாமே தாண்டி அந்த மனுஷனுக்கு மட்டும் அந்த செமி ஃபைனல் ஃபைனல் இப்படியே போய் மிஸ் பண்ணிட்டே இருந்தாரு. போன வீடியோல கூட சொல்லியிருந்தோம், கண்டிப்பா அந்த மனுஷன் ஜெயிப்பார், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது நடக்குதுடா. கடைசியா இல்ல அவர் பண்றாரு, அதை சொல்றோம், அவ்வளவுதான் நடக்கிறதா. இது அவர் சொல்றதா நடக்கிறதா சொல்லக்கூடாது. ஓகே அவர் வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சிருந்தாரு மென்ஸ் சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் உமன் சிங்கிள்ல வந்து 3வது டைம் வந்து சாம்பியன் ஆயிருந்தாங்க இந்த டோர்னமெண்ட்ல நம்மளோட பிவி சிந்து. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிவி சிந்தோட ஆதிக்கம் வந்து திரும்பவும் தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உமன்ஸ் டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் த்ரிஷா அண்ட் காயத்ரி அவங்களும் சாம்பியன்ஷிப் அடிச்சிருந்தாங்க. ஓரளவு 3 வந்து இந்தியாவுக்கு கிடைச்சிருந்துச்சு இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பேட்மிண்டன்லயும் இந்தியாவோட ஆதிக்கம் நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி அது முடிச்சுட்டு அப்படியே செஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா இப்போதைக்கு வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் சிங்கப்பூர்ல நடந்துட்டு இருக்கு.
ஒட்டுமொத்தமா 14 ரவுண்ட்ஸ் ஆமா. சைனாவை சேர்ந்த டிங் லிரன் வெஸ் இந்தியாவை சேர்ந்த குகேஷ் டி. சோ இதுல 6 ரவுண்ட் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. ஆனா இப்போதைக்கு பாயிண்ட பொறுத்த வரைக்கும் இவர் 3 பாயிண்ட் இவர் 3 பாயிண்ட் ஈக்குவலா இருக்கு. அப்ப யார் தான் ஜெயிக்க போறா? அதான் இன்னும் 8 போட்டி இருக்கு. யார் ஜெயிக்கிறாங்கன்றத வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து குகேஷ் வந்து டிரா பண்ணல, வின் பண்ண தான் நினைச்சாரு. பட் அது போய் டிரால தான் முடிஞ்சிருந்துச்சு. மேட்ச் நம்பர் 5மே டிரா தான் ஆயிடுச்சு. டிங் லிரன் ஒரு பக்கம் ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காரு குகேஷ் அப்படின்னு தான் சொல்லணும். சோ பாப்போம் இன்னும் இருக்கிற 8 போட்டிகளை எப்படி அவங்க வின் பண்ண போறாங்க, யாரு வின் பண்ண போறாங்க, வேர்ல்டு சாம்பியன் ஆக போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து வந்து தெரிஞ்சுப்போம். இதை விட முக்கியமான நியூஸ் பக்கம் வருவோம். நம்ம இந்த ஐபிஎல் ஆக்ஷன் ஏலம் போயிட்டு இருக்கும்போது இந்த பிளேயருக்கு 21 கோடி தேவையாடா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தோம். யாரு? வெங்கடேஷ் ஐயர். எடுத்தோன்னு மேபி கேப்டன் ஆக்கிடுவாங்களோன்னு ஒரு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாம சொல்லல என்னன்னா பேச்சுகள் வதந்திகள் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? எடுத்து வச்சது என்னன்னா அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்களே, அப்ப கேப்டன் மெட்டீரியல் ஆக்கலாம் ரிங்கு சிங் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்போ வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பயுமே ஒரு லைட் அப்படி கொளுத்தி போடுவாங்கல்ல, அதே மாதிரி இப்போ ஒன்று கொளுத்தி போட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ் பிரைஸ்ல எடுத்த கொளுத்தி போடுறது பத்த வைக்கதான் நம்ம வேலை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கிற ரிப்போர்ட்டை தான் ரிப்போர்ட் அப்படியே கொடுப்பாங்களா? அண்ட் இப்போ மும்பைக்காக அஜின்கா ரஹானோட பர்ஃபார்மன்ஸ் தெரியா இருக்கு. ஆக்ஷன்ல அவர் சோல்ட் ஆனதுக்கு அப்புறமா சூப்பரா ஆடிட்டு இருக்காரு மும்பை டீமுக்காக. சயீத் முஸ்தாக் அலி டிராஃபியை பொறுத்த பேஸ் பிரைஸ்ல எடுத்த அஜின்கா ரஹானே வந்து கொல்கத்தாவோட கேப்டனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கேப்டன் கண்டிஜென்ட்ல அவரோட பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. என்ன 11ல இல்ல கேப்டனாவே இருக்காரு. அதான் சொல்றேன். அப்ப 11 என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் சாய்ஸ். மேபி ரஹானே வந்து சீசன்ல ஸ்டார்டிங்ல சொதப்ப ஆரம்பிச்சாருன்னா மேபி கேப்டன் சேஞ்ச் ஆகலாம். மத்தபடி அவரே தான் கேப்டனா கண்டினியூ ஆகுற வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. பிகேஎல் மாதிரி இல்லாம, அதாவது ப்ரோ கபடி மாதிரி இல்லாம ஒரே கேப்டன் வச்சு போனாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப ப்ரோ கபடியில தமிழ் தலைவாசுக்கு 5வது கேப்டன் வந்து இப்ப ஏற்கனவே தமிழ் தலைவாசோட அப்டேட் அடுத்து வரலாம் தான் பார்த்தேன். இதுக்குள்ள இதை பத்தி டீடைலா தனியா நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுறோம். பட் இப்போதைக்கு அப்டேட் மட்டும் கொடுத்துறோம். ஹரியானா ஸ்லேயர்ஸ் வந்து அடிச்சு துரத்தி விட்டாங்க தமிழ் தலைவாசை. டெல்லி கூட கடைசி நாள்ல டெல்லியுமே அடிச்சிருக்காங்க. டெல்லிக்கு அகைன்ஸ்டா தமிழ் தலைவாசோட கேப்டனா இருந்தது நிதிஷ்குமார். ஆல்ரெடி சாகர் ராஜி கேப்டன், அது இல்லாம சாகில் சச்சின் கேப்டன், நரேந்திர கேப்டன். இப்ப எல்லாரும் வெளியே போயிட்டு இப்ப நிதிஷ்குமார் கேப்டன். பஞ்சாபோட ரெக்கார்ட் உடைக்க போறோம் நாங்க கேப்டன் மெட்டீரியல்ஸ்ல. எத்தனை கேப்டன் இறக்குறோம்னு மட்டும் பாரு. நாங்க ஆனா ஒரே சீசன்ல 5 கேப்டன் அது பெரிய விஷயம் தான். சோ தமிழ் தலைவாஸ் அடி வாங்கி இருந்தாங்க. இது வந்து ரொம்ப மோசமான விஷயம். தமிழ் தலைவாஸ் மட்டும் தான் வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சென்னை எஃப்சியும் இப்ப ரீசெண்டா அடி வாங்கிட்டு இருக்கு. கடைசியா 3 மேட்ச் ஜெயிக்கவே இல்ல. கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி 3-0 அடிச்சு துரத்துனாங்க. அதுக்கப்புறமா இப்ப மோகன் பகான் வந்து 1-0 சொல்லி வின் பண்ணிருக்காங்க. அடுத்த மேட்ச் 7ஆம் தேதி டிசம்பர் அன்னைக்கு ஹோம்ல இருக்கு. 11ஆம் தேதி ஹோம்ல நமக்கு சென்னையில மேட்ச் நடக்க போகுது. சோ அதுல மேபி சென்னை எஃப்சி வின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கலாம். பட் தமிழ் தலைவாசுக்கு இதுக்கப்புறம் இருக்கிற 7 போட்டிகள்ல 6 வின் பண்ணா மட்டும் தான் பிளே ஆஃப்க்கான நீங்க வெற்றியை பாக்குறீங்க. நாங்க பிளேயர்ஸை காப்பாத்தணும் பாக்குறோம். எல்லாம் இன்ஜுரிஸ்ல இருக்காங்க. இன்ஜுரி ஆமா, நரேந்திர கம்பேக் கொடுத்துருவாரு அடுத்த போட்டின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ் தலைவாஸ் பத்தின வீடியோஸ்லாம் தனியா ஒரு வீடியோவே போட்டுருவோம். அனலைசிஸ் பண்ணி நாளைக்கு இதை போட்டுருவோம். இன்னைக்கு வந்து நான் சும்மா அப்டேட் மட்டும் சொல்லிக்கிறேன். சும்மா அப்படியே டீசர் மாதிரி டப்பு போட்டு போயிட்டு பண்றேன். சரி, ஓகே. இதுல பரிதாப நிலையில இருக்குது யாரான்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசு, சென்னை எஃப்சி, அப்புறம் வந்து தமிழ்நாடு. இந்த ஸ்மார்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இதெல்லாம் வந்து பரிதாப நியூஸ் தான். இதெல்லாம் ஐயோ சென்னையும் பரிதாப நிலையிலடா இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்க தமிழ்நாடுங்கிற பேரை ஃபர்ஸ்ட் எடுங்கடா, நீங்க ஏன்னா எங்களை அசிங்கப்படுத்துறீங்க, கபடி கண்டுபிடிச்சோம் நாங்க அப்படி பெங்களூர்ல எங்கேயோ போயிருக்கணும். அதேதான் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, ப்ரோ கபடியோட ஆர்சிபி தான் தமிழ் தலைவாஸ். எக்ஸாக்ட்டா கன்ஃபார்ம் பண்றாங்க. ஃபேன்ஸோட ஒபினியனாவுமே இருந்துட்டு இருக்கு. ஓகே, நான் அப்பவே கேட்டேன் வெளில போயிடுவாங்க போல. நீ தான் சொன்ன இல்லன்னா கண்டிப்பா வந்துருவாங்க. இல்ல வாய்ப்பு இருக்கு, அவங்க முடிச்சு விட்டீங்கன்னு சொல்லிருக்கீங்க. இருங்க பாய் மொமெண்ட் ஒண்ணு வேணும். இருங்க பாய் மொமெண்டே கிடையாது. 2024 ஆர்சிபிக்கு சொல்லியிருந்தீங்க, அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்கன்னு சொல்லி ஆர்சிபி வெளியவே தூக்கி வெளியே போட்டாங்க. சிஎஸ்கே எல்லாம் அடிச்சுட்டு கடைசி பிளே ஆஃப் என்ட்ரி ஆகலையா? நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். வாய்ப்பு எதுவும் முடியல, வாய்ப்பு இருக்கு. சரி, உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? இருங்க பாய் மொமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க பாய் மொமெண்ட் இருக்கா இல்லையான்றது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு இந்த மழையிலும் இடி மின்னல் இந்த மாதிரி எதுவுமே பார்க்காம உங்களுக்கா வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம்னா எதுக்காண்டி எல்லாம் சப்ஸ்கிரைபருக்காக தான். நீங்க என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஆமா, சேஃபா இருங்க. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.